ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Why so signing in? நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த காமன் மேன்ல வந்து இந்த காமன் மேன்ஸ்லாம் வந்து ஏன் இப்படி வந்து படுத்தி எடுக்கிறீங்க? அவங்கலாம் மனுஷங்க இல்லையா? அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அதற்காக நிறைய பேர் வந்து இந்த தாட் ப்ராசஸ்லாம் எனக்கு இருந்தது ஜாக்கி. Yes. ஏன் சக்திவேல் நாராயணன் கூட வந்து நான் வந்து இப்படிலாம் வார்த்தை பிரயோகம் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். அந்த இது வந்து எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாக்கிடுச்சு அப்படின்றதும். ஸோ இது மாதிரி வாய்ஸ் நோட்டு கொடுத்த பிஎன் அந்த மாதிரி எல்லாருமே வந்து அதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னன்னா Excellent. அதிகாரம் அதிகமாக வரும்பொழுது கண்ணுமண்ணு தெரியாமல் போயிடுறாங்க. நீட்டு தேர்வுல என்னென்ன நாஸ்தி பண்ணிட்டு யோகி வேஷம் போட்டுட்டு பேப்பர் லீக் பண்ணாங்களோ அதுக்கு சற்றும் இணையானது வந்து இந்த காமன் மேன் ஷோவுக்கான ஆள் தேர்ந்தெடுப்பு மற்றும் அதுக்கு பின்னாடி வந்து இவங்களுக்கு பிடிச்ச எஸ்எஸ் மியூசிக்ல இருந்து ஆளை கூப்பிட்டு வருது இங்கே வருதுன்னு வந்து. ஆனால் இது எதுக்கு நீங்கள் நீட் தேர்வு மாதிரியான கட்டுப்பட்டி திறமங்களாம் இது உள்ளார வச்சிருக்கீங்க அப்படின்றதான் இங்கே நம்ம பேசக்கூடிய விஷயம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். சார், பிக் பாஸ் காமன் மேன் ஷோவையும் நீட்டு தேர்வையும் எப்படி சார் ஒன்னா வைக்கிறீங்க? உங்க பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இந்த கேள்வியா உங்கள்ட்ட நான் கேட்கணும், இது எப்படி நீங்க ஒண்ணா எடுத்துட்டு வரீங்க? தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல எப்படி நெறி கட்டுன்னு கேட்கறது ஒரு நியாயம். நல்லா பாத்தீங்கன்னா கால் எங்கேயாவது அடிபட்டு இருக்கும், கவுட்டியில போய் வந்து பாத்தீங்கன்னா காலையில் நடக்க முடியாது, அதுதான் நெறி கட்டுறதுன்னுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளார ஆகி அது வந்து நரம்பு மூலமா அங்க அந்த கால் ஜாயிண்ட்டுக்கு போய் உங்களால நடக்கவே முடியாது, காலையே தூக்க முடியாது, அதான் நெறி கட்டுது. அந்த மாதிரி நீட்டையும் ஏன் இதையும் எடுத்து வரும்போது இந்த ரிஜெக்டட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இன்டர்வியூல இந்த காமாட்சின்ற டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உண்மையிலேயே நல்லா பேசுறாங்க, சென்சிபிளா பேசுறாங்க. அதாவது ரிஜெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு பைக்லாம் ஓட்டுவாங்க ஒருத்தவங்க, அவங்க ஐடில கூட ஒர்க் பண்றாங்க அவங்க, அப்புறம் பிரியவர்ஷினி, அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க யாரோ ஒரு மாயா. ஆனா அவங்களுக்கு பேரு ஏதோ கிறிஸ்டின் பேர் ஒண்ணு, ஜெனிஃபர் நினைக்கிறேன், ஏதோ ஒண்ணு. அவங்க இந்த 4 பேர் தான் வந்து அந்த காமாட்சி இவங்க 4 பேர் தான் பேசினாங்க. அந்த 4 பேர் பேசுனதுல உண்மையிலே அங்க நிறைய விஷயங்களை வந்து அராஜகமா பண்ணிருக்காங்கன்றது தான் உண்மை. இப்ப இந்த ஸ்குவிட் கேம் இருக்குல்ல, அந்த கேம் பார்த்திருப்பீங்க. அதாவது உங்களுடைய பண தேவையோ இல்ல மற்ற விஷயங்களையோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காய் நகர்த்துறது. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்றது தான் மேட்ரு. இந்த நீட் தேர்வு நாங்க ரொம்ப யோக்கியமா பண்றோம், நாங்க வந்து ஸ்டாண்டர்டை வந்து பில்டப் பண்றோம்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வந்து பண்றோம்னு நம்ம ஊர்ல வந்து தாலி கொடியில இருந்து மோதிரத்துல இருந்து எல்லாத்தையும் அவுக்க வச்சு அந்த பொண்ணுங்களை வந்து அதாவது அவங்க மென்டலாவே அவங்களை வந்து காலி பண்ணி அவங்க உள்ளார அனுப்புறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம ஊர்ல இப்படிலாம் பண்ணிட்டு வடநாட்டுல வந்து இவங்களுக்கு வந்து புக்கை கொடுக்கறது, எக்ஸாம் பேப்பரே லீக் பண்றது, கொஸ்டின் பேப்பரே லீக் பண்றது, இந்த மாதிரி வேலைக்கு தான் வந்து ஜன்ரல் மந்தர்ல வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கல்வி அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ற அளவுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க கேள்வி என்னன்னா, நாங்க வந்து அதாவது நம்ம வந்து நீட்டே வேணான்னு சொன்னோம் நம்ம, ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, நீட்டை நடத்துங்க, நேர்மையா நடத்துங்கன்னாங்க. நீட்டே தேவையில்லாத ஒரு விஷயம்ன்ற போது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிக் பாஸ் டீம் வந்து இந்த அது பேர் என்ன காமன் மேன் ஷோவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. காமாட்சின்றவங்க வந்து நல்லாவே பேசியிருந்தாங்க. நம்ம உங்க ஆரி இவங்கெல்லாம் கூட பேட்டிலாம் எடுத்திருந்தாங்க. அவங்க ரிஜெக்டட் போல இருக்கு, அவங்க வெளியே வந்து புலம்பாத குறை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு ஆட்டோ கார் டிரைவரா இருக்கேன்னா, சம்திங் டாக்ஸி டிரைவரா இருக்கிறேன், 4 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன், புருஷன் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன்ல, இல்ல அவங்க அது என்னன்றது பெருசா சொல்லல. அவங்க வந்து அதான் அவங்க மட்டும் டிராவல். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து லிப்ஸ்டிக்லாம் எனக்கு தேவை, எனக்கு லிப்ஸ்டிக் தேவையில்ல, ஒரு கல்யாணம் காட்சி போகும்போது லிப்ஸ்டிக் நான் வாங்குவேன், 150 ரூபா கொடுத்து நான் வந்து லிப்ஸ்டிக் வாங்கினேன், கண்மை 150 ரூபா கொடுத்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வாங்கி அழகு சாதனை பொருள், ஏன்னா டிவியில போகும்போது 4 பேர் நல்லா தெரியுன்றதுக்காக நான் வாங்கினேன். உள்ளார போகும்போது வந்து எல்லாத்தையுமே புடிங்கிட்டு அனுப்பிச்சாங்க. இப்ப உதாரணத்துக்கு இது வந்து உண்மையிலே நடக்கும், இந்த கார்பரேட் ஆன இடங்களுக்கு நீங்க போகும்போது ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லி நீங்க பேட்டி எடுக்க போகும்போது ஃபுல்லா செக் பண்ணுவாங்க, ஏன்னா எங்க மைக்கு ஏதாவது வச்சு, அப்புறம் ஏதாவது இப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன கேமராவே இருக்கு, எடுத்து ஒட்டி விட்டோம்னா அது மாதிரி கிடக்கும், அப்படி ஒரு இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் நீங்க வந்து கேமரா வந்து அட்வான்டேஜா வந்துருச்சு. அதனால அதுல ஏதாவது ஒன்று எடுத்து போயிடுவாங்க, அட்வான்ஸா வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து யோசிக்கும் போது இதனால வந்து இந்த ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு
அதாவது டிவி உலகத்திலே ஒரு டீமுக்கு லிப்ஸ்டிக் நீ என்னதான் போட்டாலும் அது தெரிஞ்சிருமேன்றேன். இல்ல அதுதான் இப்ப நான் கேட்க வந்த ஜாக்கி. உதாரணத்துக்கு இப்ப மொபைல வாங்கி வைக்கிறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் நியாயம் இருக்கு. இருக்கு. ஆமா. ஏன்னா நீங்க ஏதாவது அந்த சைக்கிள் கேப்ல நீங்க ஏதாவது ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோ அப்டேட் எடுத்து போடுவீங்க. அனுப்பிச்சிருவீங்க. ஆமா, ஸ்டேட்டஸ் அப்டேட்டோ ஏதோ ஒண்ணு செஞ்சிருவீங்கங்கிறதுக்காக மொபைல வாங்கி வச்சிடுறாங்க. இது ஒண்ணு. இன்னும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணிக்குவீங்க. இதுக்கெல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஃப்ளைட்ல கூட விட்டுருவாங்களே லிப்ஸ்டிக்லாம். அதுதான். அத கூட இப்படி பார்த்துட்டு விட்டுறாங்க. சில ஊர்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம்ஸா நீங்க ஏதாவது வச்சிருந்தா கூட அதை ஒரு தனி கவர்ல போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க உள்ள. அப்படி இருக்கும் பொழுது லிப்ஸ்டிக் அதாவது 40,000 அடி 50,000 அடி உயரத்துல பறக்கிறதுக்கே இந்த வேலை தான் பண்ணும்போது என்ன நீங்க அப்படி ஒன்னா பெரிய ஷோ. அப்ப நீங்க அவ்வளவு நேர்மையா நடத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைன்றதான் நான் சொல்றேன். உங்களுக்கு தேவையான ஆட்கள் யாரெல்லாம் உள்ளால போற 5 பேருக்கு நீங்க ஏற்கனவே ஆள்லாம் முடிவு பண்ணி எதுக்கு ஐவாஷா போய் 2.5 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்கு மேல அந்த பஸ்ல அவங்க உட்காந்துருக்கணும்னு கேக்குறேன். கரெக்ட். இதுல இன்னொரு ஒரு கேள்வி வந்தது. இவங்க ஏதோ சொல்றாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தா எல்லாருமே காமனா என்ன சொன்னாங்கன்னா வெளில வந்தவங்க இல்ல எனக்கு மொபைல்ல எல்லாம் பிடிங்கிட்டாங்க. சரிங்க, அது ஒரு நியாயம். அதுல அவங்களே சொல்லுவாங்க, காமெண்ட் சொல்லுவாங்க, எங்க லிப்ஸ்டிக் கூட போறாங்க, தலைவலி தைலத்தை பிடிங்கி வச்சுட்டாங்க. தலைவலி தைலத்தை பிடிங்கி வச்சுட்டாங்க. இது எந்த வகையில ஏற்படுது? ஆனா இப்ப இந்த இடத்துக்கு இன்னொரு வர இதே காமாட்சி என்ன பண்ணிருக்காங்க, ஏசி வந்து 4 போட்டு வச்சிருக்கும் போது ஒரு ஏசியை வந்து நீங்க வந்து கட் பண்ணுங்கன்னும் போது அது எப்படி கட் பண்ண முடியும்னு அவங்க கேட்டிருக்காங்க. இது நியாயமான கேள்வி. ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாவே ஏசியில ஓடும். அங்க போய் வந்து நீங்க வந்து ஏசி இதை கட் பண்ண அதை கட் பண்ணலாம் நீங்க சொல்லவே முடியாது. கண்டிப்பாக போர்வெல்லாம் போத்திக்கிட்டு தூங்கிதான் ஆகணும். இதுதான் இருக்கு. அதுல வந்து அவங்க கேட்கறது நியாயம். அப்ப டீம் வந்து அதெல்லாம் முடியாதுமான்னு சொன்னது கரெக்ட். ஆனா தலைவலி தைலத்துல இருந்து நீங்க லிப்ஸ்டிக்ல இருந்து உள்ளார கொடுக்கலன்றதான் இங்க கேள்வி. இதுல இன்னொரு ஒரு விஷயமும் எனக்கு தோணுச்சு ஜாக்கி. இப்ப அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் சொன்னாங்க, என்னுடைய விசிறி மாதிரி நான் ஒண்ணு அந்த ஹேண்ட் இது பண்ணுவாங்கல்ல அந்த ஜப்பான் விசிறி, அந்த மாதிரியான விசிறியை வந்து புடிங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னும் பொழுது கூட நான் கூட சொன்னேன், விசிறி மாதிரி இருக்கிற ஐட்டம் இப்ப நீங்க ஒரு பஸ் டாஸ்கே கொடுக்குறாங்க, அங்க காத்தே வரக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட தாட் ப்ராசஸே. அங்க நீங்க விசிறி வச்சுக்க கூடாதுன்றது அந்த டாஸ்க்குள்ளார போகும்போது நீங்க புடுங்கி விட்டா அதுல நீங்களோ எல்லாரையும் வெட்ட வெளியில உட்கார வைக்கிறீங்க. அப்ப அவங்க விசிறி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த வேர்வை இதுல எல்லாம் இருக்கிறப்ப ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னை பிரசன்ட் பண்ணிக்கணும் டிவிலங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க டாஸ்க்கு போறீங்க. இப்ப ஒரு டாஸ்கே வச்சிருக்கீங்க, திடீர்னு வந்து ஒரு 10 பொருள் டக்குன்னு வந்து பெண்கள் யூஸ் பண்ற பொருளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு உங்கள்ட்ட இப்ப ஒரு டாஸ்க் சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜாக்கி மாதிரி இருக்கிற ஆளுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு ஒரு 4-5 பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 5-6 பெண் தோழிகள் இருப்பாங்க. கண்ணாடி ஒழுங்காவே இல்ல, பரவாயில்ல, எதுவுமே ஒழுங்கா இல்ல, அதனாலதான் அப்படி சரி ஓகே அன்னிவனா இருக்குதுங்க எல்லாமே. அதனால அன்னிவனா சிம்பாலிக்கா அன்னீவனாவோ ஏதோவோ பாதி கண்ணாடி போடுற அளவுக்கு இவருக்கு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியாவது அதையும் வச்சிடாதீங்க, அதுவும் போயிட போகுது ஏதோ இல்ல. இப்ப பிக் பாஸ் டைம் வேற இல்லையா, வேடந்தாங்கல் பறவைகள் எல்லாம் திரும்ப வந்திருக்கேன்னு போட்டிருக்காங்களே கமெண்ட். அது நல்லா அதோட ஒப்பிட்டிங்க பாத்தீங்களா, அது ரொம்ப கரெக்டா அது ஆக்சுவலா. அதனாலதான் இப்போ திரும்ப சொல்றேன், கமெண்ட் பண்ணாதவங்க லைக் பண்ணாங்க டக்குன்னு போய் பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டு அதே மாதிரி மற்ற சேனல்லையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஹைப் கமெண்ட் லைக் ஷேர், ஹைப் கமெண்ட் லைக் ஷேர், புரியுதா? ஓகே, சோ ஹைப் கமெண்ட் லைக் ஷேர் செமையா இருக்குல்ல. ஐயோ எனக்கே ஒரு பெருமை தான். சரி விடுங்க, களத்துல இறங்கிட்டீங்க மேடம், அழகுறீங்க மேடம். சோ இந்த என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இப்ப விஷயத்துக்கு ஒரு வந்துருங்க. சோ இந்த மாதிரி ஜாக்கிக்காவது ஒரு 4-5 உபரியா எங்க போனாலுமே இருப்பாங்க, ஒரு கூட்டமா ஒரு பெண்கள் அவங்களை சுத்தி இருப்பாங்க, ஜாக்கியை சுத்தி. நானும் ஒரு மாதிரி ஒரு கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே. இது எப்பவுமே என்ன நடக்கும்ன்றதையும் சொல்லிடுறேன். இங்க என்னமா இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா, இப்ப ஏதாவது விஷயத்துக்கு சொல்லட்டுமே. இப்ப இதையுமே இப்ப ஆபீஸ்ல படிக்கிற ஒரு பையன் வந்து சொன்னான், ஆபீஸ்ல கூட வேலை பார்க்குற பையன், காலேஜ் போகும்போது பஸ்ல கூட பாத்தீங்கன்னா என்ன மாமி ஃபுல்லா நம்ம தலைவரை சுத்தி ஃபுல்லா கேர்ள்ஸ் தானாமே அங்கேயுமே அப்படின்னு. எனக்கு கல்யாணம் பண்ணி அதாவது ஒக்குளும் புகுளுமா இருக்கிறவன்னு சொன்னவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள பிறந்து எல்லாம் வந்து டைப்பர் மாத்திட்டு இருக்காளுங்க. இன்னும் அந்த காலேஜ் பஸ் கதையை வந்து பேசிட்டு இருக்கிறா. நீங்க கூட தான் எப்போ இருக்கிற கதை இன்னும் பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி அடுத்து அப்படின்னு அப்ப சொன்னா. சரி அங்கதான் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் காலேஜ்ல பஸ்ல இவங்க மடி மேல உட்காந்து போன கதையெல்லாம் இருக்கு. அது வேற ஒரு கதை, அதை இன்னொரு நாள் சொல்றேன். நம்ம பிக் பாஸ் வரும்போது நான் சொல்றேன் தெளிவா. சரியா? இப்ப பாருங்க, அது எதுவுமே பொய்ன்னு அவங்களால சொல்ல முடியாது. சரி அங்கதான் அப்படின்னு பார்த்தா இங்கேயுமே யாழ்னி சொல்லும், அது என்னமா நம்மள பார்த்தா முறைச்சிட்டு போறாங்களா, அப்பா இப்ப என்னமா நாமளும் அப்படித்தானமா வழிவிட்டோம், அவனை நம்மள பார்த்தோன்னே அப்படின்ட்டு போறாங்க, இவனுக்கு என்னமா தேங்க்யூ ஓ சோ நைஸ் அப்படிலாம் சொல்லிட்டு போறாங்க அப்படின்பா. அதுக்குன்னே வந்து பக்கத்துல வந்து டாடி டாடி கிடையாது, பாப்பா பாப்பா பாப்பா
பப்பா பப்பா பப்பான்னு ஒரு அதாவது சரி விடுங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு அப்படி டாஸ்க் வச்சாங்கன்னா ஒரு 10 பெண்கள் டக் டக்குன்னு அவங்களோட பொருளை கொடுப்பாங்க. ஆ. அவங்க யூஸ் பண்ற பொருள்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ஜாக்கியோட உரிமைக்கு அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து எடுக்கிற அளவுக்குலாம் இருக்காங்க உரிமையா ஆட்கள். அப்ப அப்படி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அப்ப அவங்க லிப்ஸ்டிக் வந்து ஜாக்கி வாங்கிப்பாரு. அதனால அவர் ஈஸியா ஜெயிச்சிருவாருங்கிறதுக்காக நீங்க வாங்கி வச்சீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. அவங்க என்ன அங்க எக்ஸாமினேஷன் எழுத போறாங்களா? ஆ. இல்ல அங்க இருந்து அவங்க ஃப்ளைட்ல கிளம்ப போறாங்களா? இல்ல என்ன நீங்க வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல அவங்கள வந்து நீங்க உள்ள எடுத்துன்னு போறீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்படின்னா நீங்க வந்து ராணுவ ரகசியமான ஒரு நிகழ்ச்சி நீங்க பண்றீங்கன்றதான் எங்க கேள்வியே. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து புடுங்கி வச்சுட்டு ஏங்க லிப்ஸ்டிக் கூட ஏதோ வந்து ரியாலிட்டி மாறுது பாக்குறதுக்கு வந்து இப்ப ஆமா திடீர்னு நான் லிப்ஸ்டிக் போட்டேன்னு எப்படி இருக்கும்? அழகா இருப்பீங்க ஜாக்கி. நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு அழகா இருப்பீங்க. இப்ப என்ன கேக்குறீங்களா இன் ஜெனரலா கேக்குறீங்களா? இல்ல என்னதான் நான் கேட்டேன். அதான் நீங்க எனக்கு எப்படி இருந்தாலும் அழகா இருப்பீங்கன்னு. சரி ஓகே, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நோ கமெண்ட்ஸ். ம். அந்த திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்ல. நான் கூட நேத்து ஓட்ட போட்ட சட்டையை கூட பாருங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அழகா இருக்கு அந்த சட்டை உங்களுக்குன்னு தான் சொன்னாங்க. இல்ல இன்னைக்கு கூட இந்த கமெண்ட் நீங்க பாக்கலீங்களா நீங்க? பார்த்து படிச்சு தொலையும் பார்க்கல நான். ஓகேவா? சரி நீங்க கமெண்ட்ஸ் தேடிட்டே இருங்க. அப்ப அந்த மாதிரி நியாயமான ஒரு வார்த்தை ஜாக்கி. ம். சரி அந்த ம். மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க. ரியாலிட்டி அவங்கள்ட்ட இருக்காது. ம். அப்படிங்கிறதுக்காகவும் திடீர்னு இப்போ ஒரு டாஸ்கே பஸ் டாஸ்கே புழிஞ்சு பண்றப்ப டக்குன்னு ஒருத்தவங்க லிப்ஸ்டிக் போட்டு பளிச்சுன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே இப்பதான் பாக்குறேன். லவ் யுவர் டெக்ஸ்சர்டு டி-ஷர்ட்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் ஐ லுக்டு டூ ஹேண்ட்ஸம் இன் திஸ் லுக்மா. அதையே நீங்க படிக்கல ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் லுக்டு டூ ஹேண்ட்ஸம் இன் திஸ் லுக்மா. லவ் யுவர் டெக்ஸ்சர்டு டி-ஷர்ட் அண்ட் ஸ்பெக்ஸ். பாத்தீங்களா? அப்படின்லாம் போட்டுருக்காங்க. அதுதான். அதேதான். ம். சோ So, அதனால அது மாதிரி அதுதான் நான் தான் சொல்றேனே நம்ம இப்படி ஒண்ணு எடுத்து கொடுத்தா அப்படி ஒண்ணா மாறுது அது. சரி விடுங்க. ம். அப்படி இருக்கிறப்ப இந்த இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு டாஸ்க் அதுல நீங்க இப்படி தெரிஞ்சிருவீங்க. அதுக்காக நாங்க வந்து உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் ஒரு மாதிரி டைவர்ஷனா இருக்கும், ஒரு மாதிரி லுக்கு சரியா இருக்காது, உங்க இயல்பு மாறுற மாதிரி இருக்குமா? இது இப்படியே இருக்கிறது இயல்பா இருக்கு, லிப்ஸ்டிக் கொடுத்துருங்க. கொடுத்துங்க, இல்லைன்னா மரவா நீங்க போய் போட்டுக்குவீங்க, இங்க ஆ, கூட கொடுங்க. இதுல ஒரு நியாயம் இருக்கு. தலைவலி ஏன்டா நீ ஏசி நிறுத்தல கரெக்ட், ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளார ஏசி போயிட்டு இருக்கும், இதுக்கு நீங்க தகுதியா இருக்கிறீங்களான்னு கேட்கறதுக்காக நான் வந்து ஆமா. ஏசி நிறுத்தலன்றது கூட ஒரு நியாயம். தலைவலி தைலத்தை எதுக்கு நீங்க புடிங்கி ஏலே வச்சுக்கீங்க? தலைவலி தைலத்தை கூட நான் விட்டேன் ஜாக்கி. ஏன்னா நான் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறேன். தலை பயங்கரமா வலிக்குது எனக்கு முடியல அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படின்னு கூட ஏதோ ஒரு கணக்கு. எல்லாத்துக்கும் கையில கதை. கையில சொல்லுங்க. இருக்கிற வாட்ச் எதுக்கு போடுங்க நீங்க? கையில வாட்ச் வாங்கிட்டாங்களாம். என்ன நீட் எக்ஸாம் எனக்கு எதாவது புரியல. நீங்க என்ன பென்டகன்ல ஷோ நடத்துறீங்களா? இதே தலைக்கு நாட்டாமன்னு வாங்க பார்த்தீங்களா? ஆமா. எஸ். அந்த மாதிரி தான் இது. விஜய் வந்து அதை சொல்லிருக்கவே மாட்டாரு. ஆனா அவர் வந்து வெற்றின்னு எதுக்காவது பேர் மாத்தும்போது எல்லாத்துக்கும் வெற்றி கைத்தறி, வெற்றி 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 இன்னும் வெற்றி டாய்லெட் தான் இன்னும் வைக்கல. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேர் மாத்துருவாங்க. வச்சிருவாங்க. அது மாதிரி வந்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இன்னொரு விஷயம் என்னன்னா இதை கேட்டாதான் வந்து நான் கரெக்டா நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களை வந்து இருக்கும் பொழுது அதை வந்து வாங்கி வைக்கிறது இது வந்து என்னன்னா ஒரு ஷோ நீங்க நடத்தும் பொழுது அதுவும் அவ்வளவு பெரிய ஒரு கார்பரேட்டான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா நடக்கும். இதுதான் ஒரு பிளான் வச்சிருந்திருப்பீங்க, அந்த பிளான் படி தான் எல்லாமே போகும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். இந்த பிளான் படி போகாத விஷயங்களையும் அடுத்த வீடியோல கண்டிப்பா பேசலாம் நம்ம. ஆனா அதுல என்னன்னா ஒரு இடைச்சொல்ல ஒரு விஷயம், என்னுடைய பர்சனலா கேட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க, ஒரு சொன்னாங்க பர்சனலாம் கேட்பாங்க. எஸ் அதெல்லாம் கேட்பாங்க, எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. இன்டர்வியூல எந்த கேள்வி கேட்பாங்களோ அந்த கேள்வி அதெல்லாம் கேட்பாங்க. ஒரே கேள்வியை 4 வாட்டி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு ஒரே மாதிரியான பதில் நீங்க சொல்றீங்களா கேட்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் கேட்பாங்க. நான் சும்மா உங்களை இப்ப வந்து புல் பண்றதுக்கு வந்து சொல்லுங்க, புல் பண்ணுங்க. இப்ப அந்த மாதிரியான காரணங்களால தான் இப்ப திடீர்னு எங்க ஜாக்கி போறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எத்தனை செல்ல எத்தனை டியர்னு கூட கேட்பாங்க. அப்ப ஜாக்கியால வந்து எவ்வளவு நேரம் எண்ணின்னு இருப்பாரு அவரு? ஆல் ஆர் மை சேலஞ்ச். இல்ல எவ்வளவு நேரம் எண்ணின்னு இருப்பாரு? கவுண்ட் பண்ணிக்கவே முடியாத அளவுக்கு செல்லம் டியர் லிஸ்ட் அப்படியே ஒரு வரிசை கட்டி இருக்கு. அப்ப அந்த மாதிரியான பர்சனல் குள்ளரெல்லாம் போய் கேட்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. அதனால எங்கால் போவே இல்லை. இவர் பர்சனல் அவங்க பர்சனல் மாட்டி கூடாதுல்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்து ஜோக்ஸ் அபார்ட். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் வாட்சை வாங்கி வைக்கிறது, லிப்ஸ்டிக்கை வாங்கி வைக்கிறது, தலைவலி தைலத்தை வாங்கி வைக்கிறதுலாம் ஓவர். This is not right bro. ஆமா, வெரி ராங் ப்ரோ. வெரி ராங் ப்ரோ. தட்ஸ் இட். அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off. Yeah.